சோனி பிரைமில் உள்ள சோனிக் மற்றும் அவரது நண்பர்கள் டாக்டர் எக்மேனிடம் இருந்து தங்கள் வீட்டை காக்க வேலை செய்யும் போது அவர்களின் வாழ்க்கை பின்பற்றப்படுகிறது. வீடியோ கேம் தொடர் தொடர்பாக கிரீன் ஹில் வாசிகள் அனுபவமிக்க ஹீரோக்கள். கதை எதிர்காலத்தில் நடக்கும். அவர்கள் எக்மேன் வைத்திருக்கும் ஒவ்வொரு எக்ஸோ சூட்டையும் அழித்துவிட்டனர், ஒவ்வொரு தீய திட்டத்தையும் முறியடித்தனர், மேலும் ஒவ்வொரு பட்னிகளையும் தோற்கடித்தனர். இப்போது சண்டை நடப்பது வாடிக்கை என்பது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் ஒரு தற்பெருமை கொண்ட சோனிக் ஒரு வெளிப்படையான கண்ணியில் சிக்கும்போது விஷயங்கள் மிகவும் பயங்கரமாக மாறுகின்றன. நேரத்தையும் இடத்தையும் மாற்றும் திறன் கொண்ட சக்தி வாய்ந்த பாரடாக்ஸ் விஷத்தின் அழிவு அவரை ஷட்டர்வர்ஸ் வழியாக புதிய உலகங்களுக்கு பறக்க அனுப்புகிறது. அடுத்த பகுதி மீண்டும் ஒரு இனிமையான பயணம். சோனிக் சந்திக்கும் புதிய உலகங்கள் மற்றும் எதிரிகள் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கருத்தில் கொள்ளப்பட்ட அனைத்தும் தோற்றம் மற்றும் உணர்வு. கருத்தில் கொள்ளப்பட்ட அனைத்தும் ஸ்தாபனத்தால் தெளிவாக தூண்டப்படுகின்றன. அவரது எந்த விளையாட்டுகளும் சோனிக் கோடு போடும் துடிப்பான சூழல்களை பயன்படுத்தி இருக்கலாம். சோனிக் மற்றும் நக்கிள்ஸ் முதல் பிக் டிகேட் மற்றும் ஏமி ரோஸ் வரை பளபளப்பான கேரக்டர் மாடல்களில் உள்ள அனைவரும் அழகாக இருப்பதால் மனித பற்கள் பற்றிய சமூக ஊடக கூக்குரல் தேவையற்றது. ஒருங்கிணைக்கப்பட்ட தோற்றம் வலுவாக கடைபிடிக்கப்படுவதால் புதிய கதாபாத்திரங்கள் கூட அவை சார்ந்தவையாகவே இருக்கும். அதன் பிறகும் ஏக்க பயணம் தொடர்கிறது. சோனி பிரைமில் புத்திசாலித்தனமான ஈஸ்டர் முட்டைகள் நிறைய உள்ளன. மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் சில மறைக்கப்பட்டவை. உதாரணமாக டெய்லின் ரகசிய விசைப்பலகை குறியீட்டை அவர் முதன்முதலில் தொடருக்கு அறிமுகப்படுத்திய ஆண்டில் கண்டறிவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியான சோனக் ஃப்ரண்டீர்ஸ் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. டைனமிக் கேமரா தருணங்கள், கேம்களில் இருந்து பக்க ஸ்க்ரோலிங் மற்றும் அல்லது மூன்றாம் நபர் முன்னோக்குகளை பிரதிபலிக்கும் பிக்சலேஷனுக்கு மாறுதல் மற்றும் பொருள்களின் மேலான தன்மை அனைத்தும் இந்த புகழ்பெற்ற உரிமையாளரின் ரசிகர்களுக்காக வடிவமைக்கப்பட்டவை. புதியவர்களுக்கு இங்கு ரசிக்க எதுவும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. முந்தைய உள்ளடக்கத்தை பற்றி குறிப்பிடுவதுடன் சோனி பிரைம் ஒரு நாவலை வழங்குகிறது மற்றும் பழைய யோசனையை வேடிக்கையாக எடுத்துக்கொள்கிறது. வேகமாக பேசும் முள்ளம்பன்றியை பற்றிய 6வது அனிமேஷன் நிகழ்ச்சி இது என்பதால் டாக்டர் எக்மேனுக்கும் சோனிக்கும் இடையே நடந்து வரும் மோதலை பற்றிய தொடராகவும் இது அமைந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் சோனி பிரைமில் அந்த முன்மாதிரி சற்று உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொடர் முதன்மையாக ஒரு பொல்லாத விஞ்ஞானியின் சமீபத்திய திட்டங்களை முறியடிக்கும் சோனிக்கின் முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது என்றாலும் அது அவரது குணாதிசயத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. சோனிக் பல்வேறு உலகங்களில் பயணிக்கும் போதும் தனது நண்பர்களின் வெவ்வேறு பதிப்புகளை சந்திக்கும் போதும் அவர் அக்கறையுள்ளவர்களிடம் எவ்வாறு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சோனிக் தொடர்ந்து நினைவுபடுத்துகிறார். இருப்பினும் சோனிக் பிரைம் குழந்தைகளுக்கானது என்பதால் கார்னி ஒன் லைனர்கள் மற்றும் ஸ்லாப்ஸ்டிக் நகைச்சுவை ஆகியவை பெரும்பாலும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் அந்த சிறந்த முன்னோக்குகள் ஒரு அத்தியாயத்தின் செய்தியின் முக்கியத்துவத்தை மீறுவதில்லை. சாராம்சத்தில் பிரைம் ஒரு மனக்கிளர்ச்சி கொண்ட இளம் பருவத்தினரிடமிருந்து சோனிக்கின் மாற்றத்தை நிரூபிக்கிறார். அவர் முதிர்ந்த ஹீரோ மற்றும் நண்பருக்கு ஆபத்தில் தொடர்ந்து மூழ்குகிறார். சோனக் பிரைம் இன் ஒட்டுமொத்த தொனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது சமீபத்திய சித்தரிப்புகளைப் போல இலகுவானதாக இல்லை, ஆனால் அது முற்றிலும் இருட்டாக இல்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட உலகின் நிலையுடன் மனநிலை சிறிது மாறுகிறது. சதி எதுவாக இருந்தாலும் வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கு சவாரி வழங்குவதே குறிக்கோள். எடுத்துக்காட்டாக அடிப்படை நிபந்தனைகளில் ஒன்று வஞ்சகமான கெட்டவர்களின் கூட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கை நிலைநிறுத்தும் முயற்சியில் அனைத்து அளவுகளிலும் உள்ள பேர்னைட்ஸ் அலைந்து திரிவதால் அங்கு வாழும் விலங்குகள் அடக்குமுறைக்கு ஆளாகின்றன மற்றும் தொடர்ந்து பயத்தில் வாழ்கின்றன. அவர்களின் முக்கிய எதிர்பார்ப்பு சோனிக்கின் தோழர்களின் மாற்றீடுகளை உள்ளடக்கிய புராணக் கதைகளின் நிலத்தடி சேகரிப்பில் உள்ளது. இது நிச்சயமாக இருண்டதாக தெரிகிறது. இருப்பினும் சோனிக்கின் வீரத்தின் விளைவாக மனநிலையை பிரகாசமாக்க போதுமான நகைச்சுவை எப்போதும் உள்ளது. சில சமயங்களில் அவரது பம்மிங் முயற்சிகள் இருந்த போதிலும் சோனி பிரைமின் நடிகர்கள் திறம்பட அதன் மாறுபட்ட கதாபாத்திரங்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள். டெவன் மேக் தொடர்ந்து பிரபலமான வேலையை செய்கிறார். சோனிக்கின் அவரது சித்தரிப்பை மற்றொரு ஸ்தாபனத்தின் பிரதானமாக மாற்றுகிறார்.
பிரையன் ட்ரம்மண்டின் எக்மேனும் அதேபோன்று திருப்திகரமாக உள்ளது. சூடான காற்று மற்றும் முகாமின் சரியான விகிதத்துடன் தெரிவிக்கப்பட்ட வரிகள். ஷேடோ மற்றும் பிக்டிகேட்டுடன் இயன் ஹன்லிங் ஒரு சிறந்த வேலையை செய்கிறார். டெயில்ஸ், ஆமி ரோஸ் மற்றும் நக்கிள்ஸ், ஆஷ்லே பால், ஷானன் சான்கென் மற்றும் ஆடம் நுராடா ஆகியோரும் திடமானவர்கள். ஒரு இலகுவான மற்றும் பொழுதுபோக்கு தொகுப்பில் சொன பிரைம் வெற்றிகரமாக ஒரு வசீகரிக்கும் கதையையும் குறிப்பிடத்தக்க அளவு ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. இருப்பினும் சில சிக்கல்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று வேக கட்டுப்பாடு. அவற்றின் பார்வை வரிசையின் காரணமாக சில அத்தியாயங்கள் முழுவதையும் குறைக்கின்றன. கிளிஃப்ஹேங்கருக்கு பிறகு புதிய எழுத்துக்கள் காட்டப்படும்போது அவற்றை கவனிப்பது கடினமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக அவர்களின் இருப்பு அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் ஒவ்வொரு அத்தியாயத்தின் துணை கதைகளும் இறுதியில் முந்தைய அத்தியாயங்களின் நிகழ்வுகளுடன் இணைக்கப்படுவதால் ஒரு அத்தியாயம் நிரப்புவது போல் உணரும் நேரங்கள் உள்ளன. பருவமும் திடீரென முடிவுக்கு வந்தது. 3 சீசன்களில் 24 எபிசோடுகள் இருக்கும். ஒவ்வொன்றும் 8 எபிசோடுகள் இருக்கும். பிரச்சனை என்னவென்றால் இந்த தொகுதி எபிசோடுகள் முடிவடையாதது போன்ற உணர்வுடன் முடிவடைகிறது. ஏறக்குறைய இந்த சீசனில் இப்போது இருப்பதை விட அதிகமான அத்தியாயங்கள் இருக்க வேண்டும். திடீர் முடிவு அனுபவத்தை முழுவதுமாக அழிக்காது. இருப்பினும் இது ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை குறைக்கிறது. சோனி பிரைம் என்பது ஒரு டாம்பூலரி மற்றும் பெரிய ஈடுபாடு கொண்ட குடும்பத்துக்கு ஏற்ற நிகழ்ச்சி. இது சில புதிய யோசனைகளை முன்வைக்கும் போது கடந்த காலத்தை பற்றிய ஒரு அற்புதமான தோற்றத்தை வழங்குகிறது. மேலும் இது 1992ஆம் ஆண்டின் சோனிக் ஹெட்ஜ்ஹாக் மற்றும் 1993 இன் சோனிக் ஹெட்ஜ்ஹாக் ஆகியவற்றிற்கு இடையில் கொடூரமான தலைவரை தூக்கி எறிய முயலும் சுதந்திர போராளிகளின் ஒத்த அதிர்வை கொண்டுள்ளது. முதல் சீசனின் திடீர் முடிவு அதற்கு உதவாது. மேலும் இது சில வேகமான சிக்கல்களை கொண்டுள்ளது. இருப்பினும் சோனிக் உரிமையின் புதிய மற்றும் அனுபவமிக்க ரசிகர்கள் இருவரும் அதை ஒரு நேர்மறையான அனுபவமாக காண வேண்டும்.